ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யத்கடாட்சைக லக்ஷாணாம் சுலவஸ்ரீதர சதா. மன்வீராள் இங்கே மணவாள மாமுனிவன் வல்லடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். திருமாலை 12வது பாசுரத்தில் நரகமே சுவர்க்கமாகும் அப்படிங்கிற இடத்துக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இப்போ வியாக்கியானம் பண்ணார். அந்த நரகம்தான் போக பூமியோடு ஒத்தது, மாறி நினைப்பிடும் இத்தனையிலே வேண்டுவது. விபீஷண விதேயம் ஹி லங்கைஸ்வர்யம் இதம் கிருதம் என்கிறபடியே அப்படிங்கிறார். இங்கே என்னென்னா, அந்த நரகம் இருக்கே, யமன் பிராசங்கிகமாக பேசுகிற பேச்சுக்கு மத்தியில் போகிற போக்கில் மத்தியில் பேசின்னு போகிறார். கிருஷ்ணாயன்னு சொன்னார். அதை கேட்டதுனாலேயே அந்த நரகமே சொர்க்கமாக போயிடுதுன்றார் இல்லையா. அந்த நரகம்தான் போக பூமியோடு ஒத்ததுன்னார். போக பூமின்றது வைகுண்டம். பகவான் நமக்கு அன்னம், நமக்கு பகவான் அன்னம், அல்லது பகவானுக்கு நாம் அன்னம் அப்படின்னு வேதமே சொல்கிறது இல்லையா. அதனால் அதுதான் போக பூமின்றது. அந்த போக பூமியாக நரகமே மாறிடுத்துன்றார். ஏன்டானா நனவில் தானே இருக்குது. எதுவுமே நம்மளுடைய நனவில் தான் இருக்குது. நம்மளுடைய நனவு நல்ல சுகபோகம் கிடைச்சாலும் என்ன கிடைச்சிது, ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு குறைப்பட்டுட்டே இருந்தேன்னா தீனோ தீனையவ சகான்வா. அவன் குறைவாளனாகவே தான் இருக்கணும். நிறைவு வராது, பூர்ணத்துவம் வராது. பூர்ணனாக இருக்கிறவனுக்கு எந்த குறை இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா மனசில் தான் இருக்குது எல்லாமே. மனையவ மனுஷானம் காரணம் பந்த மோட்ச யோகன்றான் கீதையில். அதில் மாறி நினைப்பிடும் இத்தனையிலே வேண்டுவது. இந்த நரகத்தை கூட வைகுண்டம்னு தோன்ற அனுபவம் ஏற்பட்டுவிட்டோம். அங்கே இருக்கிற நரகத்தில் இருக்கிற பாபிகளுக்கு கூட. இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார் நமக்கு. விபீஷண விதேயம் ஹி லங்கைஸ்வர்யம் இதம் கிருதம். முன்னாடி ராவணனுடையதான சொத்தாக இருந்தது லங்கை. அப்போ எல்லாம் என்னன்னா பாபம் பண்ணுறதான ராட்சசர்களுடையதான ஹிம்சிக்கிறவர்களான ராட்சசர்களே அங்கே வாழ்ந்துட்டு இருந்தா. அப்போ அது துர்மானிகள், அபிமானிகள், துஷ்டர்கள், ராட்சசர்கள் இவெல்லாம் வாசம் பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் இழந்தா. பழா போன லங்கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலாம். இப்போ என்னாச்சுன்னா, விபீஷணனை பட்டம் கட்டி ராவணனும் பட்டு போயிட்டான். இவனை பட்டம் கட்டி விபீஷணனை ராஜாவா பண்ண உடனே இப்போ சொத்தெல்லாம் எல்லாம் என்ன ஆயிடுத்துனா விபீஷனுடைய சொத்துன்னு ஆயிடுது. விபீஷணனும் தர்மாத்மா, பரம ராமபக்தி உடையவன், பரம வைஷ்ணவன், அவனுடைய ஐஸ்வர்யமா மாறிடுத்தோ இல்லையோ. இப்ப லங்கையே ஸ்ரீலங்காவா போயிடுது. முன்னாடி லங்கை ஆரியர்கள் இகழ்ந்த தேசம்னார் பெரியவாச்சான் பிள்ளையே அதுல திருப்பாவை வியாக்கியானத்தை சொல்ல. ஆரியர்கள் இகழ்ந்த தேசம்ன்ற அளவுக்கு நல்லவா எல்லாரும் இகழ்ந்தாலாம். ஐயோ ராட்சச ராவணன் இருக்கிற இடம், அது மட்டும் இல்லை, ராட்சசர்களே கூடு பூரிச்சுன்னு உட்காந்துருக்கிற இடம், இம்சகர்களே கூடு பூரிச்சு உட்காந்துருக்கிற இடம். அப்படி அங்கே உள்ளே போனால் குழவி கூடு மாதிரி தான் கொட்டுன்னு கொட்டி சித்திரவதை பண்ணிடுவா. நரகமே தேவலான்ற அளவுக்கு இருந்தது. அப்போ ராவணன் அரசாட்சி போது அப்படி இருந்தது. இப்போ விபீஷணனுடைய அரசாட்சி வந்தோடனே ஆஹா வெறும் லங்கை இல்லை, இது ஸ்ரீலங்கா அப்படின்னு ஸ்ரீ விபீஷ்ண ஆழ்வானுடைய கீழே வந்துட்டதுனால ஸ்ரீலங்கான்னு ஆயிடுத்து இல்லையா. அதை எடுத்து காட்டுறாரு இங்கே. என்கிறபடியே ராவண சம்பந்தத்தாலே துஷ்பிரகிருதிகளுக்கு ஸ்தானமான லங்கையை சாத்விகருக்கு ஸ்தானமாக்கி கொடுத்தார் போலே ராட்சசனுக்கு ஸ்தானமா இருந்த லங்கைய அவனை வதம் பண்ணி அப்படியே பரமசாத்விகனா இருக்கக்கூடிய விபீஷணனுக்கு கையில கொடுத்த உடனே இப்ப என்ன ஆச்சுன்னா சாத்விகருக்கு ஸ்தானமா போயிடுது. இப்ப என்னன்னா சத்துக்கள் பாகவதாலாம் போய் வாசம் பண்ணலாம்படியா ஆயிடுத்து லங்கை அப்படின்னு இருக்கு இல்லையா. அது மாதிரி இப்படி நரகம்தானே சொர்க்கமாம்படி பண்ணுகிறான் நாமியோ என்னில். பகவான் பார்த்து இந்த நரகத்தை சொர்க்கமா வைகுண்டம் ஆகிட்டானா. பகவான் ஒன்றும் பண்ணல, அவனோட பிரபாவம் உடையது நாமம் தான் அதை பண்ணிது. நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள். நாமியான பகவானே நேரடியாக வந்து பண்ணல. அப்ப பகவான் பண்ண முடியாததை கூட பகவான் நாமம் பண்றது. யாக்கியானம் என்ன ஆழத்துல பொறுத்து பாருங்க. பகவானால பண்ண முடியாது. நரகம்னா நரகமா தான் இருக்கும். துஷ்டர்கள் தான் இருப்பா, பாபிகள் தான் இருப்பா, துக்க அனுபவம் பண்ணிட்டு இருப்பா. சொர்க்கம்னா அங்கே என்னன்னா புண்ணியவான்கள் தான் இருப்பா, அவன் அதுக்கேற்ற சுகபோகங்களை தான் அனுபவிப்பா அப்படின்னு அதுக்கு வகுத்து வச்சுட்டான் பகவான். அவனாலேயே மாற்ற முடியாதான். பகவானால கூட மாற்ற முடியாததை பகவானுடைய நாமம் மாத்துறது இங்க. அதனால நாமங்கள்
நாமி பிரபாவத்தினால நரகமே சொர்க்கமாயில்ல வைகுண்டமால, நாம பிரபாவம், நாமங்கள் திருநாம பிரபாவத்தாலே வந்ததாய்த்து, திருநாமத்தினுடைய பிரபாவம், அதனுடைய வைபவம், அதனால அந்த நரகமே சொர்க்கமாயிடுது. நாமங்களுடைய நம்பி திருநாமங்களை உடையவனாகியவளே புஷ்கலனாய் இருக்கும் அவன். பகவானுக்கு இன்னும் பெருமையை சேர்க்கறது எதிரானா அவனுடைய நாமத்தினாலையாம். இந்த நாமம் நரகத்தை கூட சொர்க்கமாக்குறது, வைகுண்டமாக்குறதுன்னு சொன்னா அப்பேற்பட்ட நாமம்னா அந்த நாமத்தை உடையவனே நான் தான், என் பேர் தான் அது அப்படின்ற ஒரு வைபவம் பெருமாளுக்கு அது கூட்டி கொடுக்கலாம். இன்னும் பெருமாளுடைய வைபவத்தை கூட்டி கொடுக்கறது நாமம் அப்படின்னு நாம பிரபாவம் எப்பேற்பட்டது அப்படின்னு எடுத்து கொடுக்குறார். எல்லா நன்மைகளும் தன்னை பற்றி பெற வேண்டி இருக்கும் அவனுக்கும் ஏற்றத்தை பண்ணி கொடுக்கவற்றாய்த்து திருநாமம் இருப்பது. எல்லாருக்கும் எல்லாவித நன்மைகளையும் பண்ணக்கூடியதான எம்பெருமான் அவனுக்கும் நன்மையை கொடுக்கறது எதிரான அவனுடைய நாமம் அப்படிங்கிறாருங்க. என்ன என்ன ஆச்சரியமான வியாக்கியானம் தெரியுமா? மூலத்தை பார்த்தா புரியாது, வியாக்கியானத்தை பார்த்தா தான் இவ்வளவு ஆச்சரியம். அப்போ ஹிருதயத்தில் நாமத்தினுடைய பிரபாவத்தை எப்படி வச்சுருக்கணும் பெரியவாச்சான் பிள்ளை பூர்வாச்சாரியர்கள்லாம் புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து. அது பகவான் எல்லா நன்மையும் அவனால, அவனுக்கும் நன்மை அவனுடைய நாமத்தினால அப்படிங்கிறது எடுக்கிறார். தேவோ நாம சகசிரவான் என்றும் பேராயிரம் கொண்டதோர் பீடு உடையவன். பீடு பேர்பட்ட பெருமை உடையவன் அர்த்தம். எதனால பெருமை பகவானுக்குன்னா அங்கே சொல்றார் பேர் ஆயிரம் கொண்டதோர் பீடுடையன். அப்பேற்பட்டதான பேர் ஆயிரங்கள் அவனுக்கு இருக்குங்கிறதே அவனுக்கு பெரிய விஷயம். திருவாய்மொழியில சொல்லிட்டு போறார் நம்மாழ்வார். அது மாதிரி நாரணன் தம் அன்னை நரகம்புகாள் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார் இல்லையா. நாராயணனுடைய பேரை வச்சாச்சுனாலே ஒரு பிள்ளைக்கு அதுவே அந்த புள்ள மட்டும் இல்லை, அப்பா அம்மா எல்லாரும் வைகுண்டம் போயிடுவாங்க, நரகமே போகமாட்டா அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார் இல்லையா நாமத்தினுடைய பெருமையை. அதே மாதிரி சங்கீர்த்த நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து ஆர்த்தா விஷண்ணா சிதிலாஷ்ட பீதாக கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்த நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்துன்னு இங்கே சகசநாம அத்தியாயத்தில் சொல்லிட்டு போகிறது மகாபாரதத்தில். அதில் சங்கீர்த்த நாராயண சப்த மாத்திரம் நாராயணான்றதை உச்சரித்தா மட்டும் போகிறோம். அர்த்தம் தெரியாத மனசில் தியானபூர்வமாக கூட சொல்ல வேண்டாம். ஏதோ போகிற போக்கில் நாக்கு நுனினால நாராயணா அப்படின்னு சொல்லிட்டான்னா கூட அவன் ஆர்த்தனாக இருந்தால் ஆர்த்தி போயிடும். ஒரு காலம் அவன் சிதிலமாயிட்டான் அப்படின்னாலும் சரியாக போயிடும். பீத்தி அடைஞ்சு விட்டான், பயத்தை அடைஞ்சு விட்டான்னா பயம் போயிடும். கோரமான வியாதிகள் வந்துருத்துன்னா சங்கீர்த்த நாராயண சப்த மாத்திரம் எல்லாம் என்னடான்னா போயிடும் இவனை விட்டு. எல்லா துக்க பாகினிகளும் இவனை விட்டு போயிடும் அப்படின்னும் எல்லா நன்மைகளையும் இவனை தேடி கொடுக்கும் அப்படிங்கிறது நாராயணன் நாம பிரபாவம். பகவானால் பண்ண முடியாது கூட நாராயணன் நாமம் சொல்றதுனால அதுக்கு பிரமாணங்கள் எடுத்து காட்டுறார். பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் அப்படின்னும் நாரணன் தன் அன்னை நரகம்புகாள் சங்கீர்த்த நாராயண சப்த மாத்திரம் அப்படிங்கிற பிரமாணங்களை பெரியவாச்சாரங்களை எடுத்து கொடுத்து அதனால் நாராயண சப்த மாத்திரம் போரும் அப்படின்னு சொன்னார். இப்போ நாமத்தினுடைய பிரபாவத்தை சொன்னார். நாமியை காட்டிலும் நாமம் உயர்ந்தது. இதெல்லாம் வச்சிருந்தா பின்னாடி பிள்ளைலோகாச்சாரியர் முமுட்சுப்படின்ற கிரந்தத்தில் வாச்சிய பிரபாவம் போலென்று வாசக பிரபாவம் அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்றுதவும் திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமம் இதே போன்ற சூத்திரங்கள்லாம் சொல்றா இல்லையா. வாச்சிய பிரபாவம் போலென்று வாசக பிரபாவம்னா நாமியான பகவானை காட்டிலும் உயர்ந்தது நாமம் அப்படின்னு அங்கே வியாக்கியானம் பண்ணுறான். அதுதான் இந்த வியாக்கியானங்களை வச்சுருந்தா பிள்ளைலோகாச்சாரியுடையதான சூத்திரங்களோ பின்னாடி மனபால மோமரிகள் அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறதெல்லாம் இந்த பாசுர வியாக்கியானங்கள் தான் முக்கியமாக. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பேரை நம்மளும் சொல்லணுமா அப்படின்னா அதுக்கு சொல்றார் அவனதூர் அரங்கம் என்னாது. இப்போ நீ பகவானுடைய நாமத்தையும் சொல்ல வேண்டாம், பகவானை போய் அவனுக்கு ஆராதனை பண்ணுற இல்லை தியானம் பண்ணுற தப்பு ஒன்றும் பண்ண வேண்டாம். அவன் ஊர் பேரை சொன்னால் போகிறாதா, அவனதூர் அரங்கம் அப்படின்னு சொன்னால் போகிறாதா அப்படின்னு இங்கே காட்டுறார். அதை அந்த வியாக்கியானத்தை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.